ஹாய், வெல்கம் டு ஸ்ரீ ஷேரா பிரைடல் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்மளோட கிளைண்ட் திருநெல்வேலி களக்காடு அப்படின்ற ஒரு பிளேஸ்ல இருந்துட்டு பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க. கொரியர் சென்ட் பண்ணிட்டாங்க. மெஷர்மெண்ட் பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க, 2 மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதில் நமக்கு எது ஓகேவோ அதை எடுத்துக்க சொன்னாங்க. தென் அவங்களோட சாரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் கலர் ஆமா. தென் அதில் வந்துட்டு பிங்க் கலர் ஆட் ஆகிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு 2 த்ரெட்டும் வந்துட்டு அவங்க கலருக்காக கொடுத்துருந்தாங்க. பிளவுஸ் வந்து நம்மளையே எடுத்துக்க சொன்னாங்க. ஸோ நாம வந்துட்டு பிளாக் கலர் சில்க் காட்டன் பிளவுஸ் வந்துட்டு எடுத்துட்டோம். தென் பிளவுஸ்ல வந்துட்டு போட் நெக் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ போட் நெக் எப்படி மார்க் பண்றதுன்றத சொல்லட்டுமா? இந்த மாதிரி பிளவுஸ்ல 2 சைடுமே வந்துட்டு பார்டர் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அதை 2ஆ ஃபோல்டு பண்ணி ஒரு பார்டர் இந்த சைடும் ஒரு பார்டர் நம்ம காப்போடன் சைட்லயும் இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். தென் நம்மளோட பிளவுஸோட மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். எந்த பிளவுஸா இருந்தாலும் கீழே வந்துட்டு நீங்க 2 இன்ச்சஸ்க்கு வந்துட்டு மார்க் பண்ணணும், பிகாஸ் ஃபோல்டிங் பர்பஸ்க்காக. தென் ஓவராலாக ஒரு ஃபுல் பிளவுஸோட லென்த் பார்த்தீங்கன்னா 14 தான் இருக்கும். ஸோ 14 இன்ச் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட் டேப் வச்சு மார்க் பண்ணிட்டு மேலே ஒரு மார்க்கு. எப்பவுமே வந்துட்டு நம்ம M2 XL சைஸ்ல இருக்கோம் அப்படின்னா நம்மளோட போர்ட் பார்த்தீங்கன்னா 3.5 வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு வந்துட்டு போட் கொஞ்சம் இதில் இருக்க சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும், ஐ மீன் விரிகிற மாதிரி போட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மெஷர்மெண்ட்டுக்கு மேலே வந்துட்டு நம்ம 3.5 எடுக்கிறோம் போட்காக. சேம் அதே மாதிரியே கீழேயும் 3.5. ஃபர்ஸ்ட் அவங்களோட பிளவுஸோட மெஷர்மெண்ட் பார்த்துட்டு அவங்க கேட்ட மாதிரியே 3.5 எடுத்துட்டு நம்ம ஆம்கோலுக்கு யூஸ் பண்ற ஸ்கேல் இருக்குல்ல, அந்த ஸ்கேல் வச்சு போட் வந்துட்டு போட் மாதிரி கொண்டு வராம லைட்டா ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப நீட்டா உங்களோட போட் வந்துட்டு அழகா வந்துட்டு வந்துடும். நான் யூஸ் பண்ற பென்சில் பாத்தீங்கன்னா பாண்டா, இது வந்துட்டு அயனிங் பென்சில். இப்போ இந்த கர்வ் வந்து வச்சுட்டு நான் இப்படி யூஸ் பண்ணாம லைட் இந்த மாதிரி யூஸ் பண்ணாம இங்க பாருங்களேன், இந்த கர்வ் மாதிரி கொண்டுட்டு வரேன். இப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா வரும். தென் போட்டும் போட் ஃபினிஷிங்ல அழகா நீட்டா வரும். ஸோ நான் 1 சைட் போட் போட்டுட்டேன். எந்த பிளவுஸா இருந்தாலும் ஸ்டிச் பண்றதுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு விடணும். ஸோ நம்மளோட போட் கரெக்டா வந்திருக்கா அப்படின்றத மெஷர்மெண்ட் வச்சு பார்த்துட்டு பிளவுஸ் வச்சு பார்க்குறோம், கரெக்டா இருக்கு. இதுக்கு மேல வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு நம்ம ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக விடுறோம். நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஆனா நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது போட் நெக் வந்துட்டு 1/2 இன்ச் வெளியில நம்ம மார்க் பண்ணதை விட வெளியில வந்துட்டு 1/2 இன்ச் வந்துட்டு விடணும். அப்பதான் உங்களுக்கு போட் வந்துட்டு ரொம்ப நீட் ஃபினிஷிங்கா வரும். இப்ப பாருங்களேன், என்னோட சைஸ் இவங்க கொடுத்திருந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு கரெக்ட் சைஸ்க்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இந்த போட் வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துட்டோமா, 3.5 வந்துடுச்சா, நம்ம மார்க் பண்ணது கரெக்டா வந்துடுச்சு. ஃபுல்லா மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா 1 சைட் நம்ம வந்துட்டு ட்ரேஸ் பண்ணிட்டோம். அந்த பிளவுஸ் வச்சுட்டு அகெயின் ஷோல்டர் மார்க் பண்றோம். ஷோல்டர் வந்து 2.5 வருது. ஸோ ஷோல்டர் 2.5. தென் சைட் பார்ட்டிஷன் சைட்ல நம்ம ஸ்டிச் பண்ண வரைக்கும், பிகாஸ் நம்ம வந்துட்டு ஒர்க்கிங் பர்பஸ்க்காக. எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் எல்லாமே டைலர்ஸ் பார்த்துப்பாங்க. நான் ஜஸ்ட் மார்க்கிங் மட்டும் தான் சொல்லி கொடுக்குறேன், கட்டிங் பார்ட் நான் சொல்லலை. தென் ஆம்கோல் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல நம்ம யூஸ் பண்ற மெஷர்மெண்ட் வச்சுட்டு மேல இருந்து ஒரு ஸ்கேல்ல ஒரு கோடு, கீழே இருந்து ஒரு கோடு போடுறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4.5 5.5 அந்த இன்ச்ல தான் இருக்கும். ஸோ நான் போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மெஷர் பண்ணுவாங்க. ஸோ நான் மெஷர்மெண்ட் பண்ற மாதிரி மட்டுமே நான் சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கார்பன் ஷீட், நான் யூஸ் பண்ணிக்க கார்பன் எல்லோ கார்பன், இது வச்சுட்டு இந்த டூல் எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இது மார்க்கிங் டூல் தான். கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்தீங்கன்னா நம்ம என்ன மார்க் பண்றோமோ அது அப்படியே கீழே ட்ரேஸ் ஆயிடும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இதை யூஸ் பண்ணிட்டு அகெயின் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சைடும் பாருங்களேன், நான் இங்க மார்க் பண்ணிருக்கிறது எனக்கு ஆப்போனன்ட் சைட்லயும் கர்வ் வந்துட்டு அழகா வந்துருச்சு. இப்போ நம்ம போட்டிருக்க மார்க்கிங் கரெக்டா அப்படின்றத பார்க்கறதுக்காக நம்ம மெஷர்மெண்ட் பிளவுஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க மார்க்கிங்ஸ் வந்துட்டு கரெக்டா வந்திருக்கு. இப்போ அகெயின் இந்த லெஃப்ட் சைட் ஷோல்டர் மார்க் பண்றோம். அதே மாதிரியே லெஃப்ட் சைடு வந்துட்டு நம்ம ஃபுல் பாடி மெஷர்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கிறோம். இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு.
இப்போ நம்மளோட பிளவுஸோட போட் நெக் பேக் எண்ட் மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். பார்ட் 2 வீடியோவில் உங்களுக்கு ஃப்ரண்ட் மார்க்கிங் அண்ட் ஹேண்ட் மார்க்கிங் வந்துட்டு நான் கொண்டுட்டு வரேன். அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்றீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன் வித் ஃபுல்லாகவே வந்துட்டு ஆரி ரிலேட்டடாக நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம். நான் அகெயின் உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ என்னோட போட் வந்துட்டு அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நம்ம ஸ்ரீ ஷாரா பிரைடல் ஸ்டுடியோ வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டு வரும். ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ பாருங்களேன், நான் மார்க் பண்ணது எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாமே கிராஸ் செக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துடுச்சு. தேங்க்யூ.